மனநிலையிலேயே நான் இல்ல. மத்தவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு சமைக்க சொல்லு. அத்தை, நீங்களும் மாமாவும் டேப்லெட் சாப்பிடுறவங்க. வெறும் வயிற்றுல நீ இட்லி தோசை ஏதாவது செய்ய சொல்லு. அம்மா அப்பா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. சரிங்க. அழாத ஹேமா. பாரு. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் ரூமுக்கு போறேன். நீ செய்யறது எல்லாத்தையும் செய்வ, அதுக்கு வியாக்கியானம் வேற சொல்லிட்டு இருப்ப. அதை கேட்டுட்டு என்ன எல்லாமே செய். இதுக்கு அப்புறமும் நாங்க யாருமே உனக்கு எந்த நல்லது கெட்டதை எடுத்து சொன்னாலுமே அதை நான் கேட்க மாட்டேன். என் தலையில நானே உன் கூட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லடா பாரதி. எதுவுமே பண்ண வேண்டாம். டாக்டர் அப்பான ஒருத்தர் என் லைஃப்ல இல்லன்னு நினைச்சு. என்ன லட்சுமி, நீனு தூங்கலியா? தூக்கம் வரலம்மா. எனக்கு என்னவோ இன்னைக்கு நடந்ததெல்லாம் திரும்ப நல்லா கண்ணு முடிக்கிட்டு 1 2 3ன்னு 100 வரைக்கும் சொல்லு. தூக்கம் கோவம் கோமா வருதா? உனக்கேண்டி இவ்ளோ கோவம்? என்னம்மா இப்படி கேட்கேம்மா? அந்த மாலையும் கழுத்துமா அப்பாவையும் அந்த வெண்பா அவரோட சட்டைய புடிச்சு உனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஆனா ஹேமாலா எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமாமா? ஒருவேளை நான் அவரோட உண்மையான பொண்ணுப்பட்டு கேட்டா தெரியுமா? எனக்கு உன்கிட்ட வந்து என்னோட அப்பா யாருன்னு எவ்வளவு வாட்டி நான் அவரை பத்தி நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. அருவருட்டா. எனக்கு நீ மட்டும் போதுமா? எனக்கு நீ மட்டும் போதுமா? லட்சுமி, இத பாரு, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. எனக்கு கோவம் இருக்கதான் செய்யும். நாங்க பெரியவங்க, நாங்க கோவப்படுவோம், சண்டை. குழந்தைங்களுக்கு கோவமே வரக்கூடாதுமா. அது என்ன குழந்தைங்களுக்கு கோவம் வருவ? நீ தானமா சொல்லிருக்க, நீ ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது, பக்குவமா. அப்பா, எனக்கு நீ மட்டும் போதுமா? ஜாயின். அழகான வைஃப் என்ன, அவ வயித்துல குழந்தை என்ன, அன்பரி அந்த மணமகள் தான். உனக்கு நான் ஏற்கனவே சொன்ன அட்வைஸ் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுக்கு பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ்க்கை நடத்துற வழிய பாரு. நல்ல ஆரோக்கியமா பாத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வெண்பா ஆயிடுச்சு. நீ தோத்து போயிட்டேங்கிறத முதல்ல புரிஞ்சாந்தி. ஆமா, நீ வேறடி ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டே பாரு. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேம்மா, புரிஞ்சுக்கோ. ஓகே? கோவப்படாதீங்கம்மா. நான் அது மட்டும் இல்லம்மா, அருவாமனை எடுத்து என் கழுத்துல வச்சு அதெல்லாம் செஞ்சிருவான்னு எனக்கு பயம் வந்துருச்சுமா. அம்மா, அப்படி பாக்காதீங்கம்மா. உங்க பார்வையை தாங்குற சக்தி எனக்கு இல்லம்மா. இந்தாங்கம்மா, பால் சொம்பு எடுத்துட்டு
மா வெண்பா, பழையபடி ரொம்ப முறுக்கிட்டு இருக்காத. வெண்பாவை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. என் வயித்துல வளர குழந்தை இப்ப பாரதியே இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு இந்த குழந்தைய? அம்மா! வெண்பா! வெண்பா! மாப்பிள்ளை! இல்ல வேணும்னு விழுந்தாங்களான்னு தெரியலையே. அவங்களோட பிளான புரிஞ்சுக்கவே முடியல. ஐயோ! கோயிலுக்குள்ள போயிருக்க கூடாது. மாலை கழுத்து நின்று இருக்க கூடாது. டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் பார்த்த பிறகு இன்னைக்கு நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக என்னை ஏதோ ஒரு கொலை குற்றவாளி மாதிரி நிக்க ஓவரா பேசிட்டா. இது எல்லாத்துக்கும் அவன் பதில் சொல்லி ஆகணும். வச்சுக்கிறேன்டி. எல்லாத்துக்கும் வட்டி சாதகமா தான் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்ப பாத்துக்கிறேன்டி உன்னை. வருஷம் கழிச்சு இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன். அந்த டெஸ்ட் எனக்கு சாதகமா வந்த மாதிரி அன்னைக்கு பதிலுக்கு நானும் முன்னாடி சொடக்கு போட்டு, ஏய் கண்ணம்மா, இந்த ரிசல்ட்டுக்கு என்னடி பதில் சொல்ல போறேன்னு